சோசியல் மீடியாவில் தலித்துனா ஆமாம் சார். இது வந்த நியூஸை வந்து திருப்பி வந்து அவங்க வந்து மறுப்பு தெரிவிச்சு போடலாம் நேற்று இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல. இவங்க புத்தி எவ்வளோ இருக்கு பாருங்க. இப்போ எனக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறேன். நான் 2 நாள் அங்கங்கே அலைஞ்சிட்டு தீ வச்சு கொளுத்தணுங்க. எப்படி சார் பேச முடியும்? ஒரு அப்போ உள் மனதில் நீங்கள் என்னவா இருக்கீங்க? அது இளையராஜாவை சொல்லணும். அவர் ஐயர் மாதிரி ஆனா நாம் எந்த மண்ணில் பிறந்தோம் என்று சொல்வதுதான் சார் பெருமை. நான் என்னை அடையாளப்படுத்துவது என் மண், என்னை அடையாளப்படுத்துவது என் மொழி, என்னை அடையாளப்படுத்துவது எங்கள் ஊர். நீ அதை மூலத்தை மறந்துட்டு நீ புதுசாக வேஷம் போட்டாலே தப்பு. நானாக தான் இருக்கணும். என் இயல்பை மாறினேன்னா ஒரு மனிதருக்கு ஆன்மீக சிந்தனை வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆன்மீக சிந்தனை வர்றது வேற, நான் வேஷம் போடுவது வேற. எனக்கு தெரியாது. நீ போய் அவர்கள் இளையராஜா நான் வந்து ஆன்மீகமா கூன்மீகமா இதெல்லாம் நமக்கு கிடையாது. என்ன இந்த மலையை லவ் பண்ணுவேன், செடியை லவ் பண்ணுறேன், மரங்களை நேசிக்கிறேன், பூக்களை நேசிக்கிறேன், ஆடு மாடுகளை நேசிக்கிறேன், புல்லல் பார்க்குறேன், மனிதர்களை நேசிக்கிறேன். இதுதான். இதுக்கு மேலே ஒன்றும் கடவுள் கிடையாது. யூ லவ் எவ்ரிதிங். யூ லவ் திஸ் மைக், யூ லவ் திஸ் டேபிள். எல்லாத்தையும் நேசிச்சு பாரு. அதுக்கு இணையான ஒன்றே கிடையாது. என்ன அழகு! ஒரு குறிப்பிட்ட இடம் வேணும் உன்னை வந்து உரிமைப்படுத்துவது. அதுக்கு தான் கோயில். ஏன்னா அப்படி பார்த்தா இது ஒரு என்ன, இது பாலிடிக்ஸா? உலகம் முழுவதும் மதங்கள், எத்தனை மதங்கள், எத்தனை கட்சிகள், அது மாதிரி தானே. கடவுள் எல்லாரும் பிலீவ் இன் காட். அவன் என்ன கடவுள் நம்மளா? இவன் கிடையாது. பட் இட்ஸ் அ பாலிடிக்ஸ். நான் சொன்னதை நீ கேளு. சட்டாம்பலத்தனம். மதம் என்பது சட்டாம்பலத்தனம். எனக்கு ஒன்று தோண்டியது 100 பேர் ரசிக்கணும், கூட்டம் சேர்க்கணும், 1000 2000, அது மாதிரி இன்னொருத்தனுக்கு தோணும். இதுதானே மதம். பாலிடிக்ஸ் மாதிரி, அரசியல் கட்சி மாதிரி. மதம் எங்க இருந்து வருது? இவர் சொன்னாங்கன்னா இவர் கேட்கறதுக்கு 5 பேர். இது 5 வலுப்படுத்துறதுக்கு இப்படி கூட்டம் செய்துக்கிறது. மடாதிபதிகள் இன்னைக்கு பெங்களூர் மடாதிபதி உலகம் சொத்து இருக்கு. நிச்சயம் தான். இப்படி இருக்கிறவரை நம்ம ஏமாற்றிக்கிட்டே இருப்போம். வரட்டும், வந்த பின்னாடி பார்ப்போம். வந்து இறங்கிட்டோம். இறங்குறதுக்கு முன்னாடியே நம்ம ஏதாவது சொல்லி அவங்களும் அதை என்னன்னு பார்க்கட்டுமேங்கிற நம்ம பேர் சுட்டுக்கிட்டு போயிட்டான் இல்லையா? அவன் பாவம். அது தீன்னு சொல்கிறோம். இல்லை தீக்குள் விரல வச்சு அது குழந்தையா பார்த்து சுட்டு எடுத்தா தான் வழிய அது வரைக்கும் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட நடிகர்கள்லாம் சிவாஜி சொந்த மண்ணிலேயே ஒரு இதெல்லாம் போயிட்டார். கட்சி ஆரம்பிச்சவங்கலாம் வரிசையாக நீங்கள் எடுங்க. இது வேற பாப்புலாரிட்டி. இப்போ எனக்கு பாரதி ராஜாவுக்கு இல்லாத பாப்புலாரிட்டியா? கிட்டத்தட்ட எம்ஜிஆர் கூட இருந்திருக்கேன், கலைஞர் கூட இருந்திருக்கேன், இந்த அம்மா கூட இருந்திருக்கேன், மிகப்பெரிய விழாக்கள் இருந்திருக்கேன். என் தலைமையில் தான் 2 முறை எம்ஜிஆருக்கு பட்டம் கொடுத்தது என் தலைமையில், சிவாஜிக்கு பட்டம் கொடுத்தது என் தலைமையில். டாக்டர்கிட்ட மிகப்பெரிய நெய்வேலி போராட்டத்தை நடத்தியிருக்கேன். நான் அரசியலுக்கு வரணும் இல்லையா? நான் நல்ல கலைஞன். கடைசி வரை அரசியல் என்பது எனக்கு உடன்படாத விஷயம். ஏன்னா இன்னும் போனால் நான் கரைப்பட்டுருவேன். காமராஜரோட முடிஞ்சு போச்சு. இந்த நல்ல அரசியல்வாதி என்னத்தை சர்வை பண்ண முடியும் சொல்லி கேட்குறேன். சரி, உள்ளே போயிட்டேனாலே உன் நீங்கள் கை நீட்டி தான் ஆகணும், கட்சி நடத்தி தான் ஆகணும். அது ஒரு டிப்ளமேட். சாணக்கியத்தனம் வேணும். அந்த சாணக்கியத்தனம் இருந்து ஜெயிச்சிட்டிங்கன்னா பிரமாதம். சம்மந்தமெல்லாம் உள்ளே போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா வம்பு. இதுதான் எச்சரிக்கை.